ஸ்ரீமத் பகவத்கீதை சாங்கிய யோகம். இந்த ஆத்மா வெட்டுப்பட முடியாதவன், எரிக்கப்பட முடியாதவன், நனைக்கப்பட முடியாதவன், உலர்த்தப்பட முடியாதவன், நித்தியமானவன், எங்கும் நிறைந்தவன், இயக்கமற்றவன், என்றும் இருப்பவன். அப்போ அந்த ஆத்மாவுக்கு ஆரம்பம் கிடையாது. எதுக்கு போக்கும் வரவும் இல்லையோ அதை உண்டு பண்ண முடியாது. இதான் சனாதனம். அது எப்பொழுதுமே இருப்பதாகிறது. இந்த ஆத்மா புலன்களுக்கு புலப்படாதவன், இது தெரியாது. மனதால் சிந்திக்க முடியாதவன், மாறுதல் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுனா, நீ வருத்தப்படுறது அவசியமில்லை. ஒருவேளை இந்த ஆத்மாவை எப்போதும் பிறந்து கொண்டே இருப்பவன், எப்போதும் இறந்து கொண்டே இருப்பவன் நீ கருதினாலும், நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் பெருந்தோளுடையாய். அதன் பொருட்டு நீ இப்படி வருத்தப்படுறது தேவையே இல்லாதது. துயரத்தை போல் ஒரு மனுஷனுக்கு அழிவை தர்ற கேடு வேறு எதுவுமே இல்லை. பிறந்தவன் இறக்கிறதும் இறக்கிறவன் பிறக்கிறதும் உறுதி. ஆகவே தவிர்ப்பதற்கான உபாயம்தான் விஷயத்தில் நீ துயரப்படுவது பொருத்தமில்லை. பிறந்தவன் இறப்பது தெரிஞ்சுது, இறப்பவன் பிறப்பான்னு எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? முக்தி அடைஞ்சவனுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது உண்மையான சித்தாந்தத்தை பற்றி பகவான் பேசவில்லையே. அஞ்ஞானிகள் நோக்கில் பேசுகிறார், பகவான் பார்க்கல பேசுகிறார். இப்போ திருக்குறள்லேயே ஒரு பாட்டு இருக்குது, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்பு உடைத்து. ஒரு ஜென்மத்தில் படிக்கிற படிப்பு 7 ஜென்மத்துக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லா நம்ம இறைவனை முழுமையாக நம்பி வழிபட்டால் நமக்கு மறுபிறவி இல்லாமல் இருக்கும். ஆன்மா பிறந்து இறப்பதாக சராசரி மனுஷன் நினைக்கிறான். அதை ஒட்டி அவர்கள் அப்படி பேசுது. அப்போ உடலுக்காக வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா உயிரினங்களுக்கும் பிறப்புக்கு முன் தென்படாதையாக இருக்குது. பிறக்கிறது மாதிரி எப்படி இருந்தோன்னு யாருக்கும் தெரியாது. இறப்புக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. இடையில மட்டும்தான் தெரியுது. அப்போ எதை குறித்து வருத்தப்படணும்? நம்ம கனவுல காணக்கூடிய காட்சி கனவுக்கு முன்னாடி இல்லை, கனவுக்கு பின்னாடி இல்லை. கனவு இருக்கிறது தான் இருக்குது. அதுமாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நமக்கு இடையில் வந்தவங்க தான். நம்ம நினைத்து கொண்டிருக்கோம்லாம் மறைவுலேருந்து வந்தவங்க, பிறப்புக்கு முன்னாடி புலப்படாதவர்கள், மறுபடியும் மறைஞ்சு போவாங்க. ஆகையால் அவர்களும் நமக்கு சொந்தம் இல்லை, நாமும் அவங்களுக்கு சொந்தம் இல்லை. அப்போ எதுக்கு கவலைப்படணும்? யாரோ ஒரு மகா புருஷன்தான் இந்த ஆத்மாவை வியப்படம் பார்க்குறான். வேற ஒருத்தன் இது ஒரு விந்தைன்னு சொல்கிறான். இன்னொருத்தன் ஆச்சரியத்தோட காது கொக்கு கேட்குறான். மற்றவனை கேட்டாலும் ஆத்மாவை அறிய மாட்டேங்கிறான். இப்படி பல விதமாக மனிதர்கள் இருக்காங்க. ஆத்ம தத்துவம் வேக்குரியுது. உலகத்தில் யார் வேணாலும் மனம், புத்தி, புலன் இதை அறிய முடியும். ஆன்மாவை விதம் அறிய முடியாது. அப்படின்னு காரணம் இந்த உலக இயலுக்கு அப்பாற்பட்டது. காணுதல், கேட்டல், எண்ணுதல் அப்படின்னு எத்தனையோ விதத்தில் பார்த்தாலும் ஆத்மா தென்படட்டும் தென்படாமலும் இருக்குது. இது என்ன அர்த்தம்னா, புரியுது புரியாமலும் இருக்குன்ற மாதிரி. மற்ற பொருளை போல் ஆத்மாவை பற்றி நம்ம இங்கே விளக்க இயலாது. ஏன்னா இது தெளிவாக புரியுமான்னா புரியாது. கேட்க வரவங்களும் அரிது. அப்படியே கேட்ட வந்தாலும் அவங்களுக்கு உள்ளபடியே உணரவும் முடியாது. பாரதா, உடல்கள் அனைத்தும் உரைகின்ற ஆத்மா என்றும் வதைக்கப்படாதவன் ஆகிய உயிர்கள் பொருட்டு நீ வருந்தவே வேண்டாம். இந்த ஆத்மா பற்றிய உண்மை எந்த காலத்துலேயும் எந்த கருவியாலும் ஆத்மாவுக்கு நாசம் ஏற்படாது. இந்த விஷயம் விளக்கமாக சொல்லப்பட்டு விடபடியால் யாராலும் அழிஞ்சிடுவாங்களோ அப்படின்னு நீ சந்தேகமே வர வேணாம். போருக்கு தயாராகணும்னு சொல்கிறார். அப்படியே தர்மம்னு பார்த்தா கூட நீ பயப்படக்கூடாது. அறப்போரை காட்டிலும் வேறு சிறப்பு அரசனுக்கு எது இருக்குது? ஒரு மனுஷனுக்கு சிறப்பை தருவதில் முதலாக இருக்கிறது சுய தர்மம் தான். போரில் பின்வாங்காமல் இருக்கிறது தான் சத்திரனுக்கு இயல்பான தர்மம். அறப்போருங்கிறது தர்மத்துக்கு இசைந்தது. கடமை என்ற எண்ணத்தோடு செயல்படுவது தான் நியாயத்துக்கு உட்பட்டது. பார்த்தா தற்செயலாக இருந்தாலும் திறந்த சொர்க்க வாயிலுக்கு போகிறது தான் இந்த யுத்தத்தை பாக்கியவான். அப்படி போகிறவன் தான் சத்திரியர் ஆகிறான். அப்போ அவங்களுக்கு அந்த சத்திரியர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது. ஒரு ஊசி மூண இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு ராஜ்யத்தை திரும்ப தர மறுத்தான் தான் துரியோதனை. இந்த யுத்தம் பாண்டியர்கள் கோராமல் வந்தது. நீங்கள் கூப்பிட்டு வரல. இதில் இறக்குறவங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா இது தர்ம யுத்தம். ஆகவே இந்த போரில் நீ ஈடுபடாட்டி சுய தர்மத்தையும் புகழையும் இழந்து பாவத்தை அடைவா. செய்ய வேண்டியதை செய்தால் புகழ், செய்ய தவறுனா புகழ் இழப்பதோடு பாவமும் இலக்காக வரும். போர் செய்கிறது தான் முறை. செய்ய தவறுது
முறையற்ற செயலாகும். செய்ய வேண்டிய கடமையிலேருந்து நழுவினா பாவம் வரும். போரிலேருந்து பின்வாங்கிறதும் முற்றிலும் நியாயம் இல்லாதது, தேவையில்லாதது. மனிதர் ஒன்று எப்பயும் இகழ்ந்து பேசும்படி ஆகிடும். போற்றுதலுக்குரிய ஒரு மனுஷன் வந்து தூற்றப்படுவது இறப்பதை விட கேவலமானது. உலகத்தில் புகழ்பெற்றவங்க, பெரியவங்க, மதிப்பு பெற்றவங்க இகழ்ச்சிக்கு ஆளான மரணத்தை காட்டிலும் பெரிய துயரம் கொடுத்து அவங்கள கொடுமை பண்ணும். நீ பயத்தால் பின்வாங்கினேன்னு மகாராஜர்கள் நினைப்பாங்க. முன்பு எவரிடத்து நீ பெருமைப்பட்டு உயர்ந்து இருந்தியாயோ அவங்களே உன்னை சிறுமியாக பார்ப்பாங்க. பீமர், துரோணர், சல்லியன், விராடன், துருபதன், சாத்தியகி, திருஷ்டியமன், இப்படி மகாரதர்கள்லாம் வியந்து நின்ற வீரம் உன்னுடையது. அவன் இப்போ கருணையில் யுத்தம் செய்யறது பாவம் நினச்சி விட்டு போயிட்டேன்னா பயந்து பின்வாங்கினதாக அவங்களாம் நினைப்பாங்க. அது பெருமையை வந்து சிறுமியாக்கிடும். உன்னுடைய பகைவர்கள் உன்னுடைய திறமையை பழித்து பலவிதமாக கூற தவறினதை கூறுவாங்க. அதை விட துயரம் வேறு என்ன இருக்குது சொல்லி பார்க்கலாம். பொதுமக்கள் பேசினாலே மானம் உள்ளவரால் பொறுக்க முடியாது. நீ பகைவர்கள் கண்டபடி உன்னை பேசினா, வசப்பாடினா ஒரு வீரனால் பொறுத்துக்க முடியுமா? போரை தவிர்ப்பது துயரத்தை தரும்னு பகவான் வந்து தெளிவாக புரிய வைக்கிறார். போரில் கொல்லப்பட்டாலோ விண்ணுலகை அடைவாய், வெற்றி பெற்றாலோ மண்ணுலகை ஆண்டு அனுபவிப்பார். ஆகையில் அர்ஜுனா, நீ போரின் பொருட்டு உறுதியாக நிச்சயித்து கொண்டு எழுந்துரு அப்படி சொல்கிறார். அறப்போர் என்பது வலிய கிடைத்த பெரிய வாய்ப்பு. அது இம்மையிலும் மறுமையிலும் இன்பமே அளிக்கும். இப்போரில் இறந்தாலும் போருக்கு பின் இறந்தாலும் ரெண்டுமே லாபம்தான். வெற்றி தொழில் ஆதாய இழப்புகளை சுகதுக்கங்களை சமமாக கருதி போருக்கு தயாராகிடு. அவர் போய் செய்தால் நீ பாவத்தை அடைய மாட்ட அப்படின்னு தெளிவாக சொல்கிறார்.